السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد المصطفى رسول الله صلى الله عليه وسلم وعلى آله وعلى أصحابه وعلى أتباعه أجمعين وما التوفيق إلا بالله لا حول ولا قوة إلا بالله العلي العليم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. أما بعد قال الله تعالى في كلام القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما آتاكم الرسول فخذوه وما نهاكم عنه فانتهوا صدق الله العلي العليم. وقال نبينا صلى الله عليه وسلم اتق المحارم تكن أعبد الناس أو كما قال عليه الصلاة والسلام وصدق رسوله النبي الكريم. அளவில்லாத அருளாளன் நிகரே இல்லாத நிரப்பமான அன்புள்ளம் கொண்ட அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். மனிதர்களுக்கெல்லாம் சரியான வழிகாட்டுவதற்காக வேண்டி அல்லாஹுவினால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அனுப்பி வைக்கப்பட்ட நபிமார்கள் ரசூல்மார்கள் அனைவர்களுக்கும் தலைவரான படைப்புகளில் ஆரம்பமானவருமான படைப்புகளே மிக சிறந்தவருமான நம்மவர்களின் நபி ஹஸ்ரத் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தினர்கள் அவர்களுடைய தோழர்கள் மற்றும் இந்த உலகில் உண்டான மூமினான முஸ்லிமான ஆண் பெண் ஒவ்வொரு மீதும் குறிப்பாக நம்மவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய ஸலாத்தும் ஸலாமும் என்றென்றும் நிரப்பமாக உண்டாகட்டுமாக. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை இந்த வார மாதர் மஜ்லிஸில் தீனை சார்ந்த சில விஷயங்களை சொல்வதற்கும் கேட்பதற்கும் நல்லது வாய்ப்பை நம்மவர்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமானவர்களே, நாமெல்லாம் அல்லாஹுடைய படைப்பு என்று மட்டும் இல்லாமல் அல்லாஹுடைய அடியார்கள் என்ற ஒரு அந்தஸ்தையும் பெற இருக்கிறோம். நாமெல்லாம் அல்லாஹுடைய படைப்பு என்று மட்டும் சொல்லிவிட முடியாது, அல்லாஹுடைய அடியார்களாகவும் நாம் ஆகியிருக்கிறோம். அந்த அடியார்களில் நிலைத்து இருக்க வேண்டும். அடியான் என்ற அடிப்படையில் அல்லாஹ்வுக்கு பிடித்தமான அடியானாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இஸ்லாம் சொல்லித் தரக்கூடிய வழிமுறைகளை, கோட்பாடுகளை, கட்டுப்பாடுகளை நாம் ஏற்று வாழ்ந்தால் எப்பவும் அல்லாஹ்வுக்கு பிடித்தமான அடியார்களாக நாம் ஆக முடியும். ஏனென்று சொன்னால் இந்த இறைவனுக்கு அடிபணிதல் என்ற இந்த தன்மை இருக்க எல்லா மனிதர்களாலுக்கும் அது கிடைக்கிறார். எல்லா மனிதர்களை பார்த்தும் அல்லாஹ் தஆலா தன்னுடைய அடியான் என்று சந்தோஷப்படுவது கிடையாது. மாறாக அல்லாஹ்வுக்கு பிடித்தமானவர்களாக இருக்கக்கூடியவர்களை அல்லாஹ் பாராட்டும் போது என்னுடைய அடியான் என்று பாராட்டுகிறான். என்னுடைய படைப்பு என்று சொல்வதை விட என்னுடைய அடியான் என்று மனிதர்கள் அல்லாஹ் தஆலா பாராட்டுகிறான். சாதாரண மனிதர்களை மட்டுமல்ல, நபிமார்களையும் அல்லாஹ் தஆலா சிறந்த அடியான் என்று சொல்லி பாராட்டுகிறான். ரசூல்மார்களையும் அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா சிறந்த அடியான் என்று பாராட்டுகிறான். ஏன்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியும் திருமறை வசனங்களை பார்க்கும்போது என்னுடைய சிறந்த அடியார் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய பெயருக்கு சொந்தக்காரர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறைஞ்சபட்சம் நமக்கு 99 பேர்களை அறிமுகப்படுத்தப்படும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 99 பேர்களை சொல்லி அழைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி தரப்படும். அதற்கு ஆதாரமாக குர்ஆனுடைய அட்டை பக்கங்களில் நீங்க பார்த்திருப்பீங்க. ஆரம்ப பகுதியில் அல்லாஹ்வுடைய 99 திருநாமங்கள் இருக்கும்.
குர்ஆனுடைய கடைசி அட்டப்பகுதியில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய 99 பேர்களை எழுதியிருப்பதை நாம் பார்க்கிறோம். அத்தனை பேர்கள் இருப்பினும் அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் சரி, ஏனைய நபிமார்களையும் சரி, ஏனைய மனிதர்களையும் சரி, தனக்கு பிடிச்சு போச்சுன்னா அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை என்னுடைய சிறந்த அடியான் என்று சொல்வான். அந்த சிறந்த அடியானாக நாம் மாறணும். ஈமான் இருக்கிறது, அல்லாஹ்வை நம்பி இருக்கிறோம், மறுமை நாளை நம்பி இருக்கிறோம், ரசூல்மார்களை நம்பி இருக்கிறோம், வேதங்களை நம்பி இருக்கிறோம். இந்த நம்பிக்கை ஒரு மனிதனை சிறந்த அடியானாக மாற்றுமா, மாற்றி இருக்கிறது நம்மவர்களை என்பதை நாம் யோசிக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இன்றைய நாளுடைய கலந்துரையாடல் பேச்சு. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிப்பாங்க, ரப்புல் ஆலமீன் என்னை அப்து என்று சொல்லி வர்ணிப்பதை எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மனிதனுக்கும் அல்லாஹ்வுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பந்தம், அல்லாஹ் எஜமானன், மனிதன் அடிமை. இந்த பந்தம் தான் என்றும் எப்பொழுதும் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு பந்தம். இதை தாண்டி உயர்வானவர், சிறந்தவர் அப்படிங்கிற விஷயம், அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற்றவர் என்ற தன்மைகளுக்கெல்லாம் மூல பெயராக இருப்பது அல்லாஹ்வுடைய சிறந்த அடியான். அதனால ஸல்லல்லாஹு சொல்லி காமிப்பாங்க, நான் அல்லாஹ்வினால் அப்து என்று அழைக்கப்படுவதை எனக்கு பிடிக்கும் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவ்வளோ சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயம்தான் மனிதன் அல்லாஹுக்கு பிடித்த அடியானாக மாறுதல் என்பது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை சஹாபாக்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது கேட்பாங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, மை யஹுது மின் உம்மதி, மை யஹுது மின் உம்மதி, என்னுடைய உம்மத்திலிருந்து யார் இதை எடுத்து செயல்படக்கூடியவர்கள், நான் சொல்லப்படக்கூடிய சில விஷயங்களை என்னுடைய உம்மத்தில யார் எடுத்து நடக்கப் போகிறீர்கள் என்று கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பக்கத்தில் இருந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள், யா ரசூலல்லாஹ், நான் ஏற்று நடக்கிறேன் என்று முதல் ஆளாக கையை தூக்கிட்டு எந்திரிக்கிறாங்க. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கைகளை பிடித்து பக்கத்தில் உட்கார வச்சு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலாவுடைய கைகளை கொண்டு எண்ணுகிறார்கள். 1 2 3. அது எண்ணும்போது ஒவ்வொரு விஷயமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறாங்க. அதுல முதல் விஷயம் என்ன தெரியுமா? இத்தகில் மஹாரிம தகுன் அஅபுதுன் நாஸ். இத்தகில் மஹாரிம தகுன் அஅபுதுன் நாஸ். நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல, சிறந்த அடியானாக ஆகுவதற்கு என்ன வழி, எதை செய்தால் சிறந்த அடியானாக ஆக முடியும், ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காமிக்கிறாங்க. இத்தகில் மஹாரிம, அல்லாஹ் தஆலா உலகத்துல ஹலாலையும் படைச்சிருக்கிறான், ஹராமையும் படைச்சிருக்கிறான். ஹராமை எல்லாம் தவிர்த்து வாழ வேண்டும், கொஞ்சம் கூட நம்முடைய வாழ்க்கையில கலந்து விடக்கூடாது. அப்படி ஹராமை விட்டு தவிர்த்து வாழக்கூடிய மனிதனாக நாம் இருந்தால் தகுன் அஅபுதுன் நாஸ், மனிதர்களிலேயே சிறந்த அடியானாக ஆக முடியும் என்பது நபியினுடைய வார்த்தை. உம்மத்திலிருந்து யாராவது எடுத்து நடப்பார்களா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுவிட்டு சொன்ன வார்த்தை, ஹராமியத்தான விஷயங்களை எல்லாம் தவிர்த்து கொள்ளுங்கள், அப்பதான் மனிதர்களே சிறந்த அடியானாக நீங்கள் ஆக முடியும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறாங்க. உண்மையிலேயே அடியான் என்பது அப்து என்ற வார்த்தைக்கு அரபில சொல்லப்படும். அந்த அடியான் என்ற வார்த்தைக்கு வெறும் அடியான் என்று மட்டும் அதற்கு அர்த்தம் அல்ல. அந்த அடியான் என்பதற்குள்ள எவ்வளவு அர்த்தங்கள் இருக்கிறது. அந்த மனிதனுக்கு தான் பரிபூர்ண நம்பிக்கை இருக்கும். அல்லாஹ்வை எஜமானா ஏற்று வாழக்கூடியவன் தான் அடிமை. அல்லாஹ்வை எஜமானா ஏற்றுக்கொள்வதற்கு என்ன அடிப்படை தேவை அப்படின்னாக்க அல்லாஹ்வை நம்புதல், அந்த அப்துட்ட இருக்கும். அதே மாதிரி அல்லாஹ் மீது நம்பிக்கை வைக்குதல், அல்லாஹ் ஒருவன் என்று நம்புறது, வணக்கத்திற்கு தகுதியானவன் என்று அல்லாஹ் நம்புறது, இதெல்லாம் ஈமான். இரண்டாவது தவக்குல், அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்து செயல்படக்கூடியவன், எது நடந்தாலும் அல்லாஹ்வை கொண்டுதான் நடக்குது என்ற தவக்குல். அந்த மாதிரி வைக்கிற தன்மை யார்கிட்ட இருக்குங்க? அல்லாஹ்வுடைய அடியான்கிட்ட இருக்கும். அதே மாதிரி குலு, குலுனாக்க பயபக்தி, பணிந்து வாழக்கூடிய சூழல். அல்லாஹ்வுக்கு முற்றிலுமாக பணிந்து வாழக்கூடியவருக்கு குலு என்று சொல்வார்கள். குலு, பயபக்தியோடு முற்றிலுமாக கொஞ்சம் கூட பிசகி விடாமல் அப்படியே வழி நடப்பதற்கு பேர் குலு. இந்த அடியான்கிற மனிதன்கிட்ட தான் இந்த தன்மை எல்லாம் இருக்கும். அதற்கப்புறம் இஸ்திஆனா, உதவி தேடுதல். யார்கிட்ட இருப்பதெல்லாம் அடியான் என்ற வகையில ஒரு மனிதன் ஆகிவிட்ட பொழுது எது நடந்தாலும் என்ன சூழல் ஏற்பட்டாலும் அந்த மனிதன் அல்லாஹ்ட்ட மட்டும்தான் உதவி தேடுவான். பிறருடைய உதவி அவன் பெருசா நினைக்க மாட்டான். அல்லாஹ்வுடைய உதவி மட்டும்தான் எனக்கு வேண்டும், ஏன்னா அதான் நிலையானது. இப்ப இந்த மாதிரி தன்மைகள் எல்லாம் உள்ளடக்கிய வார்த்தை தான் அப்து. நம்பிக்கை இருக்கும், அல்லாஹ் மீது தவக்கல் இருக்கும், அல்லாஹ்வுக்கு முற்றிலுமா வழிபடக்கூடிய தன்மை இருக்கும். எது நடந்தாலும் எது தேவை இருந்தாலும் அல்லாஹ்ட்ட மட்டுமே கேட்க வேண்டும், சொல்ல வேண்டும் என்ற தன்மை உண்மையான அடியார்களுடைய உள்ளத்துல தான் இதெல்லாம் ஏற்படும் என்பதை இஸ்லாம் நமக்கு சொல்லித் தரக்கூடிய செய்திகள்.
அந்த அப்துங்கிற வார்த்தை தான் அல்லாஹ் தஆலா தேர்ந்தெடுக்கிறான். ரசூல்மார்களுக்கு சொல்வதற்கும், நபிமார்களுக்கு சொல்வதற்கும், அல்லாஹ்வுக்கு பிடித்தமான மனிதர்களுக்கு சொல்வதற்கும் அப்துங்கிற வார்த்தையை அல்லாஹ் தஆலா தேர்ந்தெடுக்கிறான். இந்த அப்து யார் ஆக முடியும்? ஹராமியத்தான விஷயங்களை விட்டெல்லாம் யார் தவிர்த்து வாழுகிறார்களோ அந்த மனிதன் பரிபூர்ண அடியானாக ஆக முடியும், அல்லாஹ்வுக்கு பிடித்த அப்தாக ஆக முடியும் என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தையாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கக்கூடிய இன்னொரு ஹதீஸ், சௌபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த ஹதீஸ் அவங்க அறிவிப்பு செய்றாங்க. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை சொல்லிட்டு இருக்காங்க சஹாபாக்கிட்ட, நாளை கியாமத் நாள்ல மனிதர்கள் எல்லாம் எழுப்பி நிப்பாட்டப்படக்கூடிய நேரத்தில் சில பேர் நன்மைகளை அதிகம் சுமந்தவர்களாக வருவார்கள். எந்த அளவுக்கு நன்மைகளாக? திஹாமா என்ற மலை அளவுக்கு நன்மைகளை சுமந்து கொண்டு வருவார்கள். ஆனா அந்த மஹ்ஷர் மைதானத்துல நிற்கும் போது அந்த மலை அளவுக்கு உண்டான நன்மைகளை போல தகர்த்து எறியப்படும். எந்த நன்மைகளுமே இல்லைங்கிற மாதிரி அல்லாஹ் தஆலா ஆக்கிடுவான். இப்ப இந்த நேரத்துல சௌபான் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, யார் ரசூலல்லாஹ், ஏன் அந்த மாதிரி அல்லாஹ் தஆலா அவருக்கு ஒரு நிலைமையை ஏற்படுத்தணும்? மலை அளவுக்கு கொண்டு வந்த நன்மைகளை தவிடுபடியாக ஆக்குவதற்குண்டான காரணம் என்ன? ஸல்லல்லாஹு சொல்லி காப்பாங்க, அவருடைய செயல்கள் நல்லவைகள் நிறைய செய்திருந்தாலும் ஹராமானவைகளை தவிர்த்து கொள்ளாமல் இருந்திருந்தார். ஹராமானவைகளை விட்டு அவர் தவிர்த்து கொள்ளவே இல்லை. ஒரு பக்கம் நன்மைகள் செஞ்சுட்டே இருக்கிறாரு, இன்னொரு பக்கம் ஹராமியத்தான விஷயங்கள் அவருடைய கூடவே இருந்திருக்கு. அதனால அவர் செய்த நன்மைகள் எல்லாம் மலையளவுக்கு இருந்த போதிலும் ஹராமான செயல்கள் அவர்கிட்ட இருந்ததுனால வல்ல ரஹ்மான் அவருடைய மலையளவு நன்மைகளும் தவிடுபடியாக ஆக்கிவிட்டான் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப சஹாபாக்கள் கேட்பாங்க, யார் ரசூலல்லாஹ், சிஃபுஹும் லனா, அந்த மாதிரியான மனிதருடைய சுபாவங்கள் என்ன, தன்மைகள் என்ன, எங்களுக்கு விவரிங்க. சிஃபுஹும் லனா, எங்களுக்கு விவரிங்க என்று கேட்பார்கள் சஹாபாக்கள். அப்ப ஸல்லல்லாஹு சொல்லி காமிப்பாங்க, கால அமா இன்னஹும் இஹ்வானுக்கும், அவர்களெல்லாம் உங்களோடு இருக்கக்கூடிய சகோதரர்கள் தான், அதாவது முஸ்லிமானவர்கள் தான், உங்களுடைய இணை புரியாத முஸ்லிமான சகோதரர்கள் தான், ஜில்தத்திக்கும் உங்களுடைய இனம் தான் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படி இரவு நேரங்களை பயன்படுத்தி நன்மைகளை செய்கிறீர்களோ அதே மாதிரி அவர்களும் நன்மைகளை செய்வார்கள். ஒரு ஈமான்தாரி எந்தெந்த வணக்கங்களை எல்லாம் செய்ய வேண்டுமோ, கடமையான, வாஜிபான, ஃபர்லான, நஃபீலான, சுன்னத்தான எந்தெந்த கடமைகள் எல்லாம் செய்ய வேண்டுமோ எல்லா கடமைகளும் அவரும் செய்வார். உங்களோட இனம் தான், உங்களோட தான் இருப்பாரு, நல்ல செயல்களை பூரா செஞ்சுக்கிட்டே இருப்பாரு. ஆனா வலாக்கின்னஹும், என்றாலும் அந்த மனிதர்கள் இருக்கிறார்களே, அக்வாமு, இப்படிப்பட்ட கூட்டமாக இருப்பார்கள். இதா ஹலவ் பி மஹாரிமில்லாஹி தஆலா அன்ஹாகுமுஹா, எதையெல்லாம் அல்லாஹ் தஆலா ஹராம் என்று தடுத்திருக்கிறானோ அவைகளை வாய்ப்பு கிடைச்சா செயல்படுத்திடுவாங்க, தவிர்த்திருக்க மாட்டாங்க. வாய்ப்புகள் சூழல்கள் அமைந்து வைந்தா என்ன செய்யறது, இதான் வழி அப்படின்னு அந்த ஹராமியத்தான விஷயங்களை செயல்பட்டு விடுவார்கள். நன்மைகள் செஞ்சது ஒரு பக்கம், வாய்ப்புகள் அமைஞ்சிருச்சு, சூழல் நெருக்கடி என்ற அடிப்படையில் ஹராமியத்தான விஷயங்களை யார் செயல்படுவார்களோ அவருடைய நன்மைகளை தான் அல்லாஹ் தஆலா மலையளவுக்கு இருந்தாலும் தவிடுபடியாக ஆக்கிவிடுவான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு விவரம் சொல்லி தந்தார்கள். இப்போ நம்முடைய வாழ்க்கை நம்ம நினைச்சு பார்க்கணும். அமல்களை ஏதோ ஒரு அளவுக்கு செய்து கொண்டிருக்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ். இந்த அமல்களுக்கு உண்டான நிரப்பமான கூலிகள் கிடைக்குமா, அது ஒரு பக்கம் மறைவான விஷயம், கேள்விக்குறி. நம்ம செய்யக்கூடிய அமல்களுக்கு நிரப்பமான கூலிகள் கிடைக்குமா என்பது ஒரு மறைவான விஷயம், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்படி நன்மைகள் கிடைத்து விட்டாலும் அந்த நன்மைகளுக்கு பாதுகாப்பு தரக்கூடிய வகையில, அந்த நன்மைகள் நமக்கு பிரயோஜனம் தரக்கூடிய வகையில நம்மள்கிட்ட ஹராமாத்தான விஷயங்கள் இல்லாமல் இருக்கிறதா என்பதை நம்ம யோசித்து பார்க்க வேண்டிய நிலைமை. ஹராமியத்தான விஷயங்கள் அப்படின்னாக்க என்ன, ஏகப்பட்டது இருக்கு, ஏகப்பட்டது இருக்கு. நம்ம நினைச்சு பார்க்க ஆரம்பிச்சோம்னாக்க இதெல்லாம் தவிர்த்து நம்மளால வாழ முடியாது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நிறைய இப்போ உள்ள சூழல்ல. ஆடைகள்ல ஹராம், ஆடைகள்ல ஹராம் அப்படின்னாக்க ஆடைகள் எது கணிறோம், உடலை மறைப்பதற்காக வேண்டிதானே. உடலை மறைக்கக்கூடியதாக ஆடைகள் இல்லைன்னா அந்த ஆடைகள் ஹராம். எப்படி அது, மெலிசான துணிகள், மெலிசான துணிகள், உள்ள இருக்கிற உறுப்புகளை எல்லாம் வெளிக்காட்டக்கூடிய வகையில, கை தெரிஞ்சாலே போதுமே, தலைமுடி தெரிஞ்சாலே போதுமே, தலைமுடி மறைப்பதற்கு இருக்கக்கூடிய சால்களை நம்ம பாக்குறோமே, எப்படி இருக்கு, நௌதுபில்லா. ஆடைகள்ல ஹராம். இன்னொரு பக்கம் நல்ல ஆடைகளை வாங்க வேண்டும்,
பிறந்த நாள் வந்துருச்சு, கல்யாண நாள் வந்துருச்சு, அல்லது இன்னொருத்தவங்களோட வீட்டில் விசேஷங்கள், அதற்கு நம்ம ஆடைகள் புதுசாக அணிஞ்சிட்டு போகணும், அல்லது ஸ்கூல்ல ஏற்படுத்தப்படக்கூடிய புரோகிராம்ல நம்மளுடைய பிள்ளைகள் கலந்து அதுக்கு ஒரு ஆடைகள், திடீர்னு வரக்கூடிய செலவுகளுக்கு பார்த்தீங்கன்னா ஆடைகளுக்காக வேண்டி என்ன செய்வோம்? கையில இருந்த காசுல வாங்கினா பிரச்சனை இல்லை, உடனே கொண்டு போய் அடகு வச்சு வட்டிக்கு வாங்கி நோதுபில்லா அதிலே ஏற்படுத்தப்படக்கூடிய ஆடைகள் ஹராமியத்தான ஆடைகள். ஆடைகளும் பார்த்து வாங்க வேண்டும். ஆடைகள் வாங்குவதற்குண்டான பொருளாதாரம் இருக்கல, அதுலயும் ஹராமியத்தை இருக்கக்கூடாது. அதே மாதிரி உணவுகள்ல பாத்தீங்கன்னா ஹராமியத்தான உணவுகள் அப்படின்னாக்க அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறான், பிஸ்மில்லா சொல்லப்படாமல் அறுக்கப்பட்டிருந்தா அது ஹராம். அதே மாதிரி தானாக இறந்துவிட்ட ஒரு பிராணியை சாப்பிடுதல் ஹராம். இதெல்லாம் நம்ம எந்த அளவுக்கு பேணுதல் இருக்கு நமக்கு யோசிக்க தோண இருக்கா? நினைக்காது இதெல்லாம் யோசிச்சிருக்கோமா? போன் பண்ணுவோம், டெலிவரி பாய் வீட்டில் கொடுப்பாரு, அதுல பிஸ்மில்லா சொல்லப்பட்டாங்க நமக்கு தெரியாது. உயிரோடு இருக்கும்போது அறுக்கப்பட்டதா நமக்கு தெரியாது. அந்த மாதிரி உணவுகள். அதையும் தாண்டி உணவுகளுடைய ருசிக்காக வேண்டி, உணவுகள் இருக்கக்கூடிய அந்த கடினத்தன்மையை லேசாக்குவதற்காக வேண்டி, சாஃப்டா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி சேர்க்கப்படக்கூடிய பொருள்கள், சோடா பூவை தாண்டி அஜினமோட்டோ எல்லாம் பயன்படுத்தப்படுகிறது. ருசிக்காக வேண்டி, அந்த உணவினுடைய சாஃப்ட் தன்மைக்காக வேண்டி இதெல்லாம் பயன்படுத்தப்படுது. அந்த ருசிகளை மட்டுமே நம்ம நோக்கமா வச்சு பார்க்கிறோம். ஆனா இதுல ஹராமியத்தான பொருள்கள் கலக்கப்படுதா என்பதை நம்ம யோசிப்பது கிடையாது. உணவுகள் ஹராம்ல போயிருது. அதே மாதிரி இருக்கக்கூடிய இடங்கள் நௌதுபில்லா, அதாவது பிறருடைய இடத்திலிருந்து அபகரிக்கப்பட்ட இடங்களை அனுபவிக்கக்கூடிய சூழல். இன்னும் சொல்ல போனாக்க வெளிப்படையா இருக்கக்கூடிய வட்டி, ஒத்திக்கு இருக்கிறது, இதெல்லாம் என்னங்க பக்கா ஹராம் தானே. இந்த மாதிரி ஹராமியத்தான விஷயங்கள். இதையும் தாண்டி பார்க்கிற பார்வையில ஹராம். அல்லாஹ் தஆலா அந்நிய ஆண்களை பார்க்கறது பெண்களுக்கு தடை. பெண்கள் அந்நிய ஆண்களை பார்க்கறது எப்படி தடையோ அதே மாதிரி ஆண்கள் அந்நிய பெண்களை பார்ப்பது ஹராம். எந்த அளவுக்கு அந்நியம்ங்கிறது இருக்குன்னா, ஒரு பெண் தன்னுடைய கொழுந்தனாருக்கு முன்னாடி கூட வரக்கூடாதுங்கிறது நபியினுடைய வார்த்தை. நீங்க யதார்த்தமா பார்க்கப்படுது. பர்தா இல்லாத நிலையிலே வீட்டில் இருக்கக்கூடிய சமயத்தில் குழந்தைக்கு முன்னாடி பர்தாவோட நிலையில இருக்க முடியல. நமக்கு அது தப்பாவே தெரியறதுல தப்பு நடக்குது நான் சொல்லல. நம்ம ஹராமியத்தான விஷயங்களை தவிர்த்து கொள்ளாமல் அப்படியே பழகிட்டோம். எந்த அளவுக்கு பழகிட்டோம்னாக்க தப்பு நமக்கு தெரியல. இதே மாதிரி செவிகள் ஏகப்பட்ட விஷயங்களை கேட்குது. ஹராமியத்தான விஷயங்கள் எத்தனை விஷயங்கள், கூடாத விஷயங்கள் எத்தனை விஷயங்கள். ஒருத்தன் பொய் பேசுறான்னு தெரிஞ்சுக்கிட்டு பொய்ய காது கொடுத்து கேட்கிறோம். பொய் பேசுறது ஹராம், அப்படிதானே? இஸ்லாத்துல கூடாத விஷயம் பொய். ஒருத்தன் பொய் தான் பேசுறான்னு தெரிஞ்சுக்கிட்டு காது கொடுத்து கேட்கக்கூடிய சூழல். பொய் மட்டுமல்ல, பிறரை பத்தி குறை பேசினா அதுவும் ஹராம், பிறரை பத்தி கோல் மூட்டினா அதுவும் ஹராம். அந்த பேச்சுக்களை எல்லாம் காது கொடுத்து அழகா கேட்டுக்கிட்டு நம்மளோட டயத்தை ஓட்டிட்டு இருக்கிறோம், டைம் பாஸ். அது மட்டும் இல்ல, பேச்சுக்கள், நம்ம பேசக்கூடிய பேச்சுக்கள் எத்தனை விதமான ஹராமியத்தான விஷயங்கள். நௌதுபில்லா, இப்படியே நிறைய அன்றாட வாழ்க்கையில் நம்மகிட்ட கலந்து விட்ட விஷயங்கள். அது மட்டும் இல்லாம அல்லாஹுக்கு வணக்கம் செய்தல் என்பது கட்டாய கடமை, அப்படிதானே? அல்லாஹுக்கு வணக்கம் செய்தல் என்பது கட்டாய கடமை. அந்த வணக்கத்தை செய்யாம விட்டா அமலை விடுவது ஹராம். யார் அதிகாரம் கொடுத்தா அமலை விடுறதுக்கு? அந்த ஹராமியத்தான விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடக்குது. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காமிப்பான், தொழுவாம தங்களுடைய உலக ஆதாயங்களை பெற்றுக்கொண்டு வீட்டுக்கு யாரெல்லாம் சந்தோஷமா போறானோ அவனுடைய வாழ்க்கையில அவுலாலக பாவுலா சும்மா அவுலாலக பாவுலா, அவனுக்கு நாசம் உண்டாகட்டும், அவனுக்கு கேடு உண்டாகட்டும், அவனுக்கு நாசம் உண்டாகட்டும் என்று திரும்ப திரும்ப அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தைகள் 4 தடவை. அவனுக்கு நாசம் உண்டாகட்டும். ஏங்க தொழுவாம போறான், அல்லாஹ் செய்த வணக்கங்களை செய்யாம வீட்டுல போய் சுகம் எடுப்பதற்கு போகிறான், இவனுக்கு நாசம் உண்டாகட்டும் என்று அல்லாஹ் சொல்லி தரக்கூடிய வார்த்தைகளை குர்ஆன்ல பார்க்கிறோமா இல்லையா? அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமையான வணக்கங்கள் இருக்கு, அந்த வணக்கங்களை விடுவதே ஹராம். அப்படிப்பட்ட ஹராம்கள் ஏகப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில. அது மட்டும் இல்ல, பெற்றோர்களை துன்புறுத்துதல், பெற்றோர்களை கஷ்டப்படுத்துதல், ஏகப்பட்ட தடவைகள் நம்முடைய வாழ்க்கையில நடக்குது. இல்ல நம்மளால சொல்ல முடியாது. நாம் நம்முடைய பெற்றோர்கள் எத்தனை தடவை நம்ம வந்திக்கிறோம், எத்தனை தடவை அவங்கள எரிச்ச போற மாதிரி நடந்துக்கிறோம். இதுவும் ஹராமியத்தான விஷயங்கள் தான். அதே மாதிரி நம்மளுடைய பிள்ளை வளர்ப்பினுடைய முறைகள் தவறாக நிறைய இருக்கு. புள்ள ஆசைப்படுறான், உணவிலிருந்து உடையிலிருந்து எல்லாத்துலயுமே பிள்ளை ஆசைப்படுறான். சின்னதுல கண்டிச்சு வளர்க்க வேண்டிய நேரத்திலேயே ஆசைப்படுறான், அவன் விட்டுடுறோம். அவன் பெருசான பிறகு நம்மள கஷ்டப்படுத்துற மாதிரியே வாழ்ந்து கொண்டே இருக்கான். இது எல்லாமே ஹராமியத்தான சூழல், நம்முடைய வாழ்க்கையில் அன்றாடம் நடக்கக்கூடிய விஷயங்கள். இப்ப இவைகளை விட்டு நாம் தவிர்த்து இருந்தால்தான் நம்மளுடைய வணக்கங்கள் வணங்க நன்மைகள் உறுதியாக ஆகும். அந்த நன்மைகள் நம்மளை
பயன்படுத்தக்கூடியதாக ஆகும், நம்மளை பாதுகாக்கக்கூடிய அமலாக மாறும். இல்லைன்னா மலை அளவுக்கு நன்மைகளை கொண்டு போனாலும் இத்தனை ஹராமியத்தான விஷயங்கள் நம்ம கூடவே இருந்துச்சுன்னா நன்மைகள் நாளைக்கு எந்த பிரயோஜனமும் தராமல் நன்மைகள் எல்லாம் தவிடுபடியாக பயன் தராமல் ஆகிவிடும் என்பதுதான் நபியினுடைய வார்த்தை. அந்த அளவுக்கு ஹராமியத்தான விஷயங்கள் நம்ம தவிர்த்திருக்க வேண்டும் என்பது நபியினுடைய வார்த்தையாக. ஒரு ஹதீஸ்ல ஒரு மனிதர் ஹஜ்ஜுக்கு உம்ராக்கு போறாரு, ஹஜ்ஜுக்கு போறாரு அல்லது உம்ராக்கு போறாரு. உம்ராவுக்கு ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய சமயத்துல இங்கிருந்து எஹராம் அணிஞ்சு போகக்கூடிய சூழலும் இருக்கு. சில பேருக்கு அங்க போய் எல்லைகள்ல எஹராம் அணிஞ்சு கொண்டு உள்ள போகக்கூடிய சூழல்களும் இருக்கு. இப்ப எஹராம் அணிந்த பிறகு காபத்துல்லாவை நெருங்க அந்த மனிதன் தல்பியா சொல்லி ஆகணும். தல்பியானா லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். இந்த வார்த்தைகளை எஹராம் கட்டியவர்கள் சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். எத்தனை தடவை சொல்றாங்களோ அத்தனை தடவைகள் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து ஒரு மலக்கு லப்பைக் வ சஅதைக், நீங்க சொன்ன வார்த்தை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொண்டான், உங்களுக்கு உங்களுடைய வரவு நல்வரவாகட்டும். லப்பைக்கு இவர் சொன்னாக்க அல்லாஹ் இதோ வந்துட்டேன்னு அர்த்தம், எல்லாம் உனக்கு முன்னாடி ஹாஜராயிட்டேங்கிற அர்த்தம். அதுக்கு அல்லாஹ் தஆலா பதில் சொல்ல வைக்கிறான், வ சஅதைக், உங்களுடைய வருகை நல்வரவாக ஆகட்டும், நீங்க செய்யக்கூடிய அமல்கள் கபூலாகட்டும், உங்களுடைய ஹஜ் உங்களுடைய உம்ரா எல்லாம் மப்ரூராக ஆகட்டும் என்று அந்த மலக்கு அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து துஆ செய்து கொண்டே இருக்கிறார். இதே ஒரு மனிதன் ஹஜ்ஜுக்கோ உம்ராக்கோ போறாருங்க. எப்படி? ஹராமியத்தான காசுகள்ல சேகரித்து கொண்டு போறார். அவருடைய பொருளாதாரங்கள்ல கொஞ்சம் ஹராம் கலந்துருச்சு, அல்லது கொஞ்சம் உணவுல ஹராம் கலந்துருச்சு, அல்லது கொஞ்சம் அவருடைய பேச்சில ஹராம் கலந்துருச்சு, அல்லது கொஞ்சம் அவருடைய பார்வையில லேசா ஹராம் கலந்துருச்சு, செவிகள்ல ஹராம் லேசா கலந்துருச்சு. நௌதுபில்லா. இவரு போய் அங்க போய் லப்பைக் அப்படின்னாக்க லா லப்பைக் அப்படின்னு அந்த மலக்கு சொல்றாரு, நீ வரவே இல்லை அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலுக்கு போ. இவர் சொல்றாரு லப்பைக் நான் வந்துட்டேன் அல்லான்ட்டு. மலக்கை வைத்து அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான், லா லப்பைக் நீ வரவே இல்லை போ, வலா சஅதைக் உனக்கு நன்மை கிடையாது போ. இப்படியே உனக்கு மப்ரூருடைய நன்மைகளை கிடைக்காது அல்லாஹ் தஆலா பதில் சொல்லக்கூடிய ஒரு மலக்கை அல்லாஹ் ஏற்படுத்துறான்னு சொல்ல எச்சரிக்கை செய்திருக்கிறாங்க. காரணம் என்னங்க? செயல் நன்மையான செயல், செயல்ல எது கலந்திருக்கு? ஹராமியத்தானவைகள் கலந்திருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிப்பாங்க இன்னொரு ஹதீஸ்ல, அதாவது ஒரு காலம் வரும், அந்த காலத்துல மக்கள் எல்லாம் ஹலால் எது ஹராம் எது என்று யோசிக்கக்கூடிய சூழல் அவங்களுக்கு ஏற்படாது. யோசிக்க மாட்டாங்க. ஹலாலையும் ஹலாலாக நினைச்சிட்டு இருப்பாங்க, ஹராமையும் ஹலாலாக நினைச்சு செயல்பட்டுக் கொண்டே இருப்பார்கள். இந்த செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னெச்சரிக்கையா நமக்கு சொல்லி தந்த செய்திகள். அந்த சமயத்துல என்ன ஆகும்? துவாக்கள் கூட ஏற்றுக்கொள்ளப்படாது என்பது நபியினுடைய எச்சரிக்கையாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தரக்கூடிய வார்த்தைகளை பார்க்கிறோம். இப்ப ஹராமியத்தான விஷயங்கள் எந்த அளவுக்குனாக்க நம்மளுடைய நன்மைகளை வீணாக்கிறோம், நம்மளுடைய செயல்படக்கூடிய துவாக்களுடைய மஜ்லிஸை வீணாக்கிறோம். ஒருத்தர் தர்மம் செய்யலாம் நினைக்கல, நமக்கு மத்தியில் ஒரு பேச்சே இருக்கு. அதாவது பேங்க்ல போடக்கூடிய பணங்களுக்கு நான் வட்டி கொடுக்குறான், அந்த பணத்தை நம்ம என்ன செய்யலாம்? தானம் பண்ணலாமா, தர்மம் பண்ணலாமா? இப்ப பொதுவான சட்டம் ஒன்று சொல்லப்படும், ஒரு ஆறுதலான வார்த்தையா சட்டம் சொல்லி தருவாங்க. என்னன்னாக்க நீங்க தர்மம் தான் செஞ்சாகணும், நீங்க பயன்படுத்தக்கூடாத வட்டி பொருள் என்னங்கிறது அவன் கணக்கு போட்டு உங்களுக்கு தருவான். அந்த வட்டி பொருளை நீங்க செலவு பண்ணக்கூடாது, மாறாக தர்மம் தான் செய்யணும். ஆனா அந்த தர்மத்திற்கும் நன்மைகள் எதிர்பார்க்காம செய்யணும் என்று சொல்லி தரக்கூடிய சில சட்டங்களை பார்க்கிறோம் இஸ்லாத்துல. பள்ளிவாசலுக்கு கொடுக்கலாம்னு யோசிப்பாங்க, வட்டியோட காசா, அந்த காசை வச்சு பாத்ரூம் கட்டுங்க அப்படிதான் சொல்லி தரப்படக்கூடிய சூழலை பார்க்கிறோம். அதுவும் கூடாதுதான். அந்த ஹராமியத்தான பொருள்களை கொண்டு தர்மம் செஞ்சா, அதை கொண்டு சொந்தங்களை பலப்படுத்தினா பிரயோஜனப்படாது. சொந்தங்களும் சேர்ந்து வரக்கூடிய சூழல் உண்டாகாது, உங்களுடைய தர்மங்களும் நன்மைகளை பெற்று தராது என்பது நபியினுடைய வார்த்தையாக ஹதீஸ்ல பார்க்கிறோம். அது மட்டும் இல்ல, ஒரு தடவை சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ்வுக்கு நெருக்கமான சஹாபாக்கள் இவர் ஒருவர். சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா இவர்கள் ஒரு முறை ரசூலுல்லாஹ்ட்ட ரொம்ப மனமு வந்து பேசிக் கொண்டிருக்கும் போது கேட்கிறாங்க, யார் ரசூலல்லாஹ், என்னுடைய துவாக்கள் எல்லாம் எப்போ கேட்டாலும் சரி, எந்தெந்த துவாக்களை எல்லாம் கேட்கிறோமோ அத்தனை துவாக்களையும் எனக்காக கபூலாக வேண்டும் என்று நீங்க துவா செய்ய யார சொல்லலாம்னு கேட்கிறாங்க. பெரிய ஒரு விஷயம் இல்ல, நபியுடைய துவா கிடைச்சிருச்சு இல்லைங்களா, யாரா இந்த சஅத் இப்னு அபி வக்காஸ் செய்யக்கூடிய எல்லா துவாக்களையும் கபூல் செஞ்சுக்கொள் அப்படின்னு
ரசூலுல்லாஹ் ஒரு தடவை துவா செஞ்சுட்டாங்க, அதுக்கப்புறம் இவர் எப்போ துவா செஞ்சாலும் கபூலாகும். அதை பயன்படுத்தி கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் எனக்கு ஒரு இப்படி துவா செய்யுங்க, நான் எப்போ எதை கேட்டாலும் அல்லாஹ் தஆலா கபூலாக்கும். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறாங்க, இன்னல் அப்த வல்லதி நஃப்ஸி பியதிஹி, என்னுடைய உயிர் யாரோட கையில இருக்கிறதோ அந்த அல்லாஹ் மேல சத்தியமாக நான் சொல்றேன், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ் மேல சத்தியமா நான் சொல்றேன், அதீபு மத்அமக, உங்களுடைய உணவை சுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். அப்படின்னு அர்த்தம், கழுவி சாப்பிடலாம் சொன்னாங்க, ஹராமை விட்டும் தவிர்த்து கொள்ளுங்கள். உங்கள் உணவை ஹராமியத்தான பொருளை விட்டும் தவிர்த்துக் கொள்ளுங்கள். உணவுல ஹராம் இல்லாமல் இருந்தாக்க தக்குன் முஸ்தஜாப தஅவாதி, நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு துஆக்கும் அல்லாஹ் தஆலா கபூல் செய்வான்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தரக்கூடிய வார்த்தையில பாக்குறோம். அந்த வார்த்தையில் அதோட நிப்பாட்டல, இன்னும் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னல் அப்த, நிச்சயமாக ஒரு அடியான் லயக்ரிஃபுல் லுக்மத்தல் ஹராம், ஹராமான ஒரு கவலத்தை, ஒரு வாய் பாங்கல, ஒரு கவலம் ஒரு வாய், அந்த ஒரு வாய் உணவை ஒரு மனிதன் சாப்பிட்டு ஃபீ ஜௌஃபிஹி, அது நேரா அவரோட வயிற்றுக்கு போயிருச்சு, வயிற்றுக்கு போயிருச்சு. இந்த சமயத்துல மா யதகப்பலு மின்ஹு அமலுன் வ துஆவும், அவருடைய தரப்புல இருந்து எவ்வளவு உயர்தரமான வணக்கங்களை செய்தாலும், எவ்வளவு மனமுருகி துவா செய்தாலும், எவ்வளவு தேவைகள் அல்லாஹ்வுடைய நெருக்க சன்னிதானத்துல கேட்டாலும் அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்ள மாட்டான். எத்தனை நாளைக்கு 40 நாளைக்கு. எவ்வளவு தண்டனை? ஒரு வாய் ஹராமான உணவு வைத்துக் கொள்ள போயிட்டா 40 நாளைக்கு அவர் செய்யக்கூடிய எந்த அமலும் ஏற்றுக்கொள்ளப்படாது, எந்த துவாவும் ஏற்றுக்கொள்ளப்படாது. நம்ம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த வார்த்தை. அது எப்படி சொன்னாங்க? அல்லாஹ் மேல சத்தியம் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்ம எந்த அளவுக்கு ஹராமியத்தை விட்டு தவிர்த்திருக்க வேண்டும் என்பதை நம்ம யோசிக்கணும். நம்ம பிஸ்மில்லா சொன்னா ஹலால் ஆயிடுச்சு நினைச்சிட்டு இருக்கிறோம். பிஸ்மில்லா சொன்னாக்க பரக்கத் தான் கிடைக்கும், நல்ல உணவா இருந்தாக்க. அந்த உணவை ஹராமாக இருக்கும் நிலையில் பிஸ்மில்லா சொன்னாக்க புரோஜனம் பெறாது. அதனால நல்ல ஹராமியத்தை விட்டு முழுசா தவிர்ந்து இருக்கக்கூடிய சூழலை நாம் உண்டாக்கி கொள்ளணும், பழக்கி கொள்ளணும். அதுதான் ஈமான். அந்த மாதிரி வாழக்கூடிய மனிதனை தான் அல்லாஹ் தஆலா ரொம்ப பிடிக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரி